பொங்க வாருமிழை குலமே. இரவினில் தவித்திட்ட பொழுதினிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே. இடர்களில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நெஞ்சிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாருமிறை குலமே. ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. ஏனெனில் நீர் மாட்சிமிக்கவர், வியத்தகு செயல் புரிபவர், நீர் ஒருவரே கடவுள். அன்பான சகோதரங்களே, தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்நாட்களிலே நாங்கள் செய்கிற உடல் ரீதியாக செய்கின்ற ஒவ்வொரு தவ முயற்சிகளையும் நாம் பொருள் உணர்ந்து செய்வதன் வழியாக நம்முடைய ஆன்மாவிலே மாற்றத்தை ஏற்படுத்த அருள் கேட்டு மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இதயங்களில் உமது அருளை கனிவுடன் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வரம்பு மீறிய மண்ணக நாட்டங்களிலிருந்து நாங்கள் என்றும் விடுவிக்கப்பட்டு விண்ணக படிப்பினைகளை பற்றி கொள்ள உமது வல்லன்மையால் ஆற்றல் பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றை பிளறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஒசேயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 9 வரை. ஆண்டவர் கூறியது: இஸ்ரவேலே, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீ உன் தீச்செயலால் வீழ்ச்சியுற்றாய். இம்மொழிகளை ஏந்தி ஆண்டவரிடம் திரும்பி வந்து இவ்வாறு சொல்லுங்கள்: தீவினை அனைத்தையும் அகற்றியருளும், நன்மையானதை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். அசீரியர் எங்களை விடுவிக்க மாட்டார்கள். குதிரை மேல் நாங்கள் ஏற மாட்டோம். எங்கள் கைவினை பொருள்களை நோக்கி எங்கள் கடவுளே என்று இனி சொல்ல மாட்டோம். திக்கற்றவன் உம்மிடத்தில் பரிவை பெறுகிறான் என சொல்லுங்கள். அவர்களுடைய பற்றுறுதியின்மையை நான் குணமாக்குவேன். அவர்கள் மேல் உளமாற அன்பு கூர்வேன். அவர்கள் மேலிருந்த என் சினம் தணிந்து விட்டது. நான் இஸ்ரவேலுக்கு பனி போல் இருப்பேன். அவன் லீலி போல் மலருவான். லெபனோனின் மரம் போல் வேரூன்றி நிற்பான்.
அவனுடைய கிளைகள் விரிந்து பரவும். அவன் பொலிவு ஒலிவ மரம் போல் இருக்கும். லெபனோனைப் போல் அவன் நறுமணம் பரப்புவான். அவர்கள் திரும்பி வந்து என் நிழலில் குடியிருப்பார்கள். கோதுமை போல் தலை தோங்குவார்கள். திராட்சை கொடி போல் செழிப்படைவார்கள். லெபனோனின் திராட்சை ரசம் போல் அவர்களது புகழ் விளங்கும். இனிமேல் எப்ராயிமுக்கு சிலைகள் எதற்கு? நானே அவனுக்கு செவிசாய்த்து அவன் மேல் அக்கறை கொண்டுள்ளேன். நான் பசுமையான தேவதாரு மரம் போன்றவன். உன் கனி எல்லாம் என்னிடமிருந்தே வரும். ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் நெறிகள் நேர்மையானவை. நேர்மையானவர்கள் அவற்றை பின்பற்றி நடக்கிறார்கள். மீறுகிறவர்கள் அவற்றில் இடறி விழுகின்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் அறியாத மொழியை கேட்டேன். தோளினின்று உன் சுமையை அகற்றினேன். உன் கைகள் கூடையினின்று விடுதலை பெற்றன. துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள். நான் உங்களை விடுவித்தேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். இடி முழங்கும் மறைவிடத்தினின்று நான் உங்களுக்கு மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளோ நலமாயிருக்கும். உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்கிறார் ஆண்டவர். காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் கடவுளாகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய
உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூர்வது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியில் நின்று தொலையில் இல்லை என்றார். அதன் பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பான சகோதரங்களே, நாங்கள் தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். நாம் அனைவரும் அறிந்தது. இந்த தவக்காலத்திலே நமக்கு தரப்படுகின்ற இந்த முத்தான இறைவார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டு நாம் இறைவார்த்தையூடாக செபிக்க வேண்டும். இறைவார்த்தை செப மனநிலையிலே வாசிக்கப்பட்டு அது தியானிக்கப்பட்டு அது செபிக்கப்பட வேண்டும். அப்பொழுது அந்த வார்த்தைகளிலே அடங்கி இருக்கிற உண்மையும் ஆண்டவர் பேசுவதும் நமக்கு தெளிவாக புலப்படும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையானவர்களே, பாருங்கள், தெய்வங்களுள் மேலான கடவுள், நிகரானவர் எவரும் இல்லை, நீர் மாட்சிக்குரியவர் என்று நாங்கள் இன்றைய வருகை பல்லவியிலே வாசித்தோம். நம்முடைய கடவுள் உயிருள்ளவர், என்றும் வாழ்கின்றவர், எங்கும் இருப்பவர், எதனுள்ளும் வாழுகிறவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய மாறாத அன்புக்கும் இரக்கத்திற்கும் அளவே இல்லை. தெய்வங்களுள் கடவுளுக்கு நிகரான கடவுள் யாருமே இல்லை என்று நாம் சொல்வதற்கு அவருடைய இயல்புகள் தான் காரணமாக இருக்கிறது. அதிலே ஒரு இயல்பு தான் மன்னிக்கின்ற இயல்பு. கடவுள் தான் மன்னிக்கின்ற இயல்பு கொண்டவர் என்பதை பலர் வழியாக காட்டியிருக்கிறார். ஒசேயாவினுடைய புத்தகம் எவ்வாறு கடவுள் நம்மை தேடி வருகிறார், நமக்கு பின்னாலே நம்மை தேடிக்கொண்டு வருகிற ஒரு கடவுளாக இருக்கிறார் என்பதை திட்டத்தெளிவாக நமக்கு காட்டுகிற புத்தகம். அதன் அடிப்படையிலே நாம் எப்பொழுதெல்லாம், நாம் என்பது வெறுமனே என்னையோ நம்மையோ மாத்திரமல்ல, மாறாக மீட்பு வரலாற்றில் இருந்து ஆபிரகாமினுடைய அதற்கு முற்பட்ட காலத்தில் இருந்து கூட ஆதாம் ஏவாள் அவர் தேடிச் சென்றார். அதன்பின் ஆபிரகாமை அழைத்ததிலிருந்து வாக்குறுதிகளை புதுப்பித்து கொண்டு தேடிச் செல்லுகிறார். இஸ்ரேல் மக்களை தேடிச் செல்லுகிறார். அவர்கள் தடம் புரண்டு போகின்ற பொழுது அல்லது ஆண்டவருடைய நெறியிலே இருந்து அகன்று போகின்ற பொழுது அவர்களை தேடிச் செல்லுகின்ற கடவுளாக இருக்கிறார். தேடிச் செல்லுகின்ற கடவுளாக இருக்கிறார். அதனுடைய வெளிப்பாடாக புதிய ஏற்பாட்டிலே இயேசு பாவிகளை தேடிச் செல்லுகிறார், தேடிச் செல்லுகிறார், தேடிச் செல்லுகிறார். எனவே ஆண்டவர் ஒருபோதும் நம்மை புறக்கணிப்பது இல்லை. நாம் அழிந்து விட வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக நாங்கள் அவருடைய நெறிகளின்படியிலே நாங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக காலத்துக்கு காலம், நேரத்திற்கு நேரம் நமக்கு காலங்களை தந்து நபர்களை அனுப்பி நம்மை தேடி வருகிறார், தன்னுடைய செய்தியை சொல்லி கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் அன்றைய முதலாவது வாசகத்தில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கடவுள் எவ்வாறு ப்ளீடிங் என்று சொன்னால் கெஞ்சுகிறார். நம்மிடம் கடவுள் கெஞ்சுகின்ற அனுபவம். வளமையாகவே நாம் தான் கடவுளிடம் கெஞ்சுவோம். ஆனால் உமக்கு நிகரான கடவுள் யார் இருக்கிறார்? ஆனால் எப்படி நிகரான மன்னிப்புள்ளவர், இரக்கமுள்ளவர் என்று நம்மிடம் கெஞ்சுகிறார். மகனே மகளே, நீ என்னிடம் திரும்பி வா என்று கெஞ்சுகிறார். அது மாத்திரமில்லாமல் இன்றைய திருப்பாடல் வசனத்திலும் கூட பல்லவியிலும் கூட அவர் சொல்லுகிற, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என் மக்களே எனக்கு செவி கொடுங்கள் என்று கெஞ்சுகின்ற கடவுள். எனவே நம்முடைய பகுதியிலே, நம்முடைய பக்கத்திலே இருந்து நாங்கள் எதை செய்ய போகிறோம் பாருங்கள். இன்றைய முதலாவது வாசகம் அழகாகவே சொல்லு, நீங்கள் என்னிடம் திரும்பி வருகிற பொழுது என்னுடைய நிழலிலே நீங்கள் இருப்பீர்கள்,
கோதுமை போல் தலைத்தோங்குவீர்கள், திராட்சை கொடி போல் செழிப்படைவீர்கள். அவ்வாறு கூறுகின்ற ஒரு ஆண்டவனுடைய செய்தியை நாம் கேட்க மறுத்து நாம் விரும்பிய பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே அருமையான சகோதர சகோதரிகளே, எனவே பல வாக்குறுதிகளை இன்றைய முதல் வாசகத்திலும் இன்றைய திருப்பாடலிலும் தருகின்ற எல்லாம் வல்ல பரம்பொருள் அவர் நமக்கு சொல்லுகிறார், நீங்கள் துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடுவீர்கள், நான் உங்களுக்கு செவி சாய்ப்பேன். இவை அனைத்தும் இவ்வளவு வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நம்முடைய பகுதியிலே இருந்து என் மக்களை எனக்கு செவி கொடுங்கள் என்று கேட்கிற ஆண்டவருடைய குரலுக்கு செவிமடுத்து அவருடைய பக்கத்துக்கு நாங்கள் திரும்ப வேண்டும், அவருடைய முகத்தை பார்க்க வேண்டும். வெரோனிகா அம்மா இயேசுவினுடைய முகத்துக்கு ஆறுதல் கொடுக்க ஒரு துணியினாலே முகத்தை துடைத்தார். வாழ்நாள் முழுவதும் பரிசாக இயேசுவின் முகத்தை பெற்றுக்கொண்டாள். தவக்காலத்திலே சிலுவை பாதையிலே நாங்கள் தியானிக்கின்ற ஒரு அற்புதமான உண்மை. எனவே அவ்வாறு நாங்கள் ஆண்டவருடைய முகத்தை தேடி திரும்புகின்ற பொழுது அவர் நம்மை தேடுகிறார், அவர் தன்னுடைய பார்வையை நம் மீது திருப்புகிறார். சக்கேயுவுக்கு நடந்தது அதுதான். விபசாரத்திலே பிடிபட்ட பாவி பெண்ணுக்கு நிகழ்ந்ததும் அதுதான். என் மக்களை எனக்கு செவி கொடுங்கள். அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அவருடைய பிரசன்னத்திற்கு சென்று அவருடைய முகத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது கோடான கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பது வெள்ளிடை மலை. எனவே அன்பான சகோதரங்களே, ஒருபோதும் மாறாத அன்பின் ஆண்டவரிடம், இரக்கத்தின் ஆண்டவரிடம் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது, தவக்காலம் ஒரு வாய்ப்பு, நம்மை ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ள, நம்முடைய உறவை புதுப்பித்து கொள்ள நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான காலம். பயன்படுத்தி கொண்டு ஆண்டவரோடும் அயலவரோடும் ஒப்புரவாக ஆண்டவருடைய பக்கம் திரும்ப முயற்சிப்போம். ஆமேன். நம்முடைய வேண்டுதல்களுக்காக மன்றாடுவோம். அன்பின் தந்தையே, எமது திரு அவைக்காக உம்மிடம் வேண்டுகின்றோம். இந்த நவீன உலக போக்குக்குள்ளே சிக்குண்டு சிதறுண்டு போகாமல் ஒரே ஆயனின் கீழ் ஒற்றுமையாகவும் எதிர்நோக்குடனும் இணைந்து பயணிப்பதற்கு தேவையான உமது பாதுகாப்பினை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே இறைவா, எமது இளைஞர்களுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்கள் தங்களது முக்கியத்துவத்தினையும் பொறுப்பினையும் உணர்ந்து குடும்பத்திலும் சமூகத்திலும் அக்கறையும் பொறுப்பும் கொண்டவர்களாக வாழ்வதற்கு தேவையான ஞானத்தை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலே இறைவா, இவ்வுலகில் வாழ்ந்து உம்மிடம் வந்து சேர்ந்த சகல விசுவாசிகளுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தபோது மனித பலையினத்தினால் செய்து கொண்ட குற்றங்கள் அனைத்தினையும் மன்னித்து நீரே உமது வான்வீட்டில் சேர்த்து கொள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தையே இறைவா, இந்த நவீன யுகத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளாகிய எங்களுக்கு ஒருவர் மேல் அன்பு, இரக்கம், பொறுமை, இணைந்து வாழ்தல் போன்ற பண்புகள் இன்னும் வளரவும், தீவினையிலிருந்து தவிர்த்து நன்மையின் பாதையில் நாங்கள் பயணிக்க தேவையான உமது ஆற்றலை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் வல்லமை நிறைந்த ஆண்டவர், நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் சமர்ப்பித்த ஒவ்வொரு வேண்டுதல்களும் எங்களுடைய மனங்களிலே இருக்கிற ஒவ்வொரு தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் அங்கலாய்ப்புகளையும் தருகிறோம். நீரை ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்த்தப்படுவாரா.
ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் நக்கங்கள், புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் ஆணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கும் இக்காணிக்கைகளை கன்னியுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாக மாறி என்றும் எங்களுக்கு மீட்பு அளிக்கச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோமும். திருமுன்னொன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த உலகங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம், எல்லா திருநீனர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்துமா திருமுகோளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பெறமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் நம்மை தேடி வருகின்ற ஆண்டவரிடம் மனம் திரும்பி அவருடைய முகத்தை தேடி செல்கின்ற பாக்கியம் இந்நாட்களிலே நமக்கு கிடைத்திட அருள் கேட்டு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர் இயேசு செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்தமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமென். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். இந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும்
நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய், என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். கல்வாரி நினைவுகள்தான் என் வாழ்வில் கனவாகுமே, உன்னோடு ஒன்றாகினான் என் வாழ்வில் நலமாகுமே. உணவாய் எழுந்து எனில் வந்து என் உணர்வாய் கலந்து உயிர் சுமந்தாய், மெழுகாய் உருகி ஒளிர்ந்திடவே உனது ஆற்றல் வேண்டுமே. எந்த உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பே. கடவுளை முழு இதயத்தோடு அன்பு செய்வதும் தன்னைப் போல அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எல்லா பலிகளையும் விட மேலானது. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது ஆற்றலின் செயலங்கள் மனத்திலும் உடலிலும் பொழியப்பட உம்மை வேண்டுகிறோம். இத்திருவிருந்தில் பங்கேற்று நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு முழுமையான மீட்பை தருவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை மன்றாடு நம்பிக்கையாளரை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தில் நம்பிக்கை கொள்ளும் அவர்கள் உமது அன்பின் கொடைகள் எங்கும் பரவச் செய்திட ஆற்றல் பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமுமில்லை அதிர்ச்சியுமில்லை அடியேன் உள்ளத்திலே, ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை ஆதலில் குறையில்லை. ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால், ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால். அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நித்ய ஸ்துதி குறி
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூயாவியாரின் பேராலே ஆமென். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.